வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3.5ல் ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 10th ப்ராப்ளம் என்ன சொல்லுது பாருங்கள். ப்ரூவ் தட் 1 + secant 2 theta into 1 + secant 4 theta into and so on 1 + secant 2 power n theta is equal to tan 2 power n theta into cot theta. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், 1 + secant 2 theta into 1 + secant 4 theta and so on 1 + secant 2 power n theta. ஓகே, இப்போ இந்த சீக்கன் தீட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காசோட ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். அப்போ இந்த சீக்கன் 2 தீட்டாவே 1/cos 2 தீட்டான்னு மாற்றிக்கிடுவோம். 1 + 1/cos 2 தீட்டா into 1 + secant 4 தீட்டாக்கு போல் 1/cos 4 தீட்டா and so on 1 + secant 2 power n தீட்டாக்கு பதிலாக 1/cos 2 power n தீட்டா அப்படின்னு மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட் உள்ள ஒன்று சிம்பிளை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். cos 2 theta + 1/cos 2 theta அப்புறம் இன்ட்டு cos 4 theta + 1/cos 4 theta and so on cos 2 power n theta + 1/cos 2 power n theta அடுத்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம். 1 + cos 2 theta into 1 + cos 4 theta and so on 1 + cos 2 power n theta divided by cos 2 theta cos 4 theta அப்புறம் cos 2 power n theta அப்படி வந்துடுது. இப்போ 1 + cos 2 theta இருக்கு பார்த்தீங்களா? 1 + cos 2 theta வந்து 2 cos square theta ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அது 2 cos square theta. அப்புறம் cos 4 theta இருக்குல்ல, 2 × 2 thetaன்னு பிரிச்சுக்கிட்டு இப்போ 2 cos square thetaக்கு போல 2 theta. அதே மாதிரி அப்படியே அடிச்சோம் பண்ணோம்னாக்க 2 cos square 2 power n × theta. அது என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் இருக்குது, அது 2 power n × theta டிவைட் பை cos 2 theta cos 2 theta அப்படி மல்டிப்ளை பண்ணுறோமா? அதாவது cos 2 theta cos 2 4 theta cos and so on cos 2 power n theta மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது cos 2 theta 4 அது 2 ஸ்கொயர், அடுத்து வந்து என்னக்கா 2 cube 8 theta 2 cube பார்த்துருக்கோம். அப்போ ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னாக்க cos 2 power n theta அது லாஸ்ட் டேர்ம். ஓகே, இப்போ 2 cos square theta 2 cos power 2 theta அப்படி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? n டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 power n. இது எல்லா டேர்ம்ல வந்து ஒரு cos theta காமன் எடுக்கிறேன். cos theta எடுத்துட்டோம்னா cos theta பேலன்ஸ் இருக்கும். இந்த cos square thetaவிலேருந்து ஒரு cos theta எடுத்துருக்காங்க. எல்லா டேர்ம் என்ன மல்டிப்ளிகேஷன் தானே, அடிஷனாக இருந்தாங்க ஒவ்வொரு டேர்ம்லும் இருக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன். அப்போது அந்த 2 cos square theta மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு இந்த வந்து இங்கே ஒரு cos theta உள்ள ஒன்று போகிறேன். இப்போ 2 power n cos theta, இன்னொரு cos square வந்து ஒரு cos theta உள்ள வந்துடுறேன். அப்புறம் மிச்சம் cos square 2 theta பேலன்ஸ் இருக்குது. அப்படி பண்ணால் cos 2 power n - 1 × theta. ஓகே, டிவைட் பை cos 2 power n × theta. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து cos A cos 2A
cos 2 square a up to cos 2 power n minus 1 a equal to sin 2 power n a by 2 power n sin a ங்க ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட் ஃபார்மேட்டில் கூட இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த 2 power n cos theta அப்படி இருக்குது. இந்த டேர்முக்கு பதிலாக sin 2 power n theta by 2 power n sin theta அப்ளை பண்ணுறேன். டிவைட் பை cos 2 power n theta இருக்கு. இங்கே 2 power n by 2 power n ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். இந்த cos theta by sin theta தனியாக பிரிச்சுக்கிறோமா. அப்புறம் sin 2 power n theta by cos 2 power theta தனியாக வச்சுக்கிறோமா. ஓகேங்களா. இப்போ cos theta by sin theta வந்து cot theta வந்துடும். sin 2 power n theta by cos 2 power n thetaங்கிறது tan 2 power n theta வந்துடும். அப்போ tan 2 power n theta into cot theta. இதான் நமக்கு ரைட் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 11th ப்ராப்ளம் பாருங்க. ப்ரூவ் தட் 32 root 3 sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு 32 வந்து 16 into 2ன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ 16 into 2 இருக்கு இல்லையா, 2 மட்டும் இங்கே உள்ளே கொண்டு வந்துடுமா. இந்த ரூட் 3 தானே வச்சுக்கிறோம். அப்போ 16 root 3 into 2 உள்ளே கொண்டு வந்துடுறேன். 2 sin 48 into cos 48. 2 sin theta cos theta ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்காண்டி 2 இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக 16 into 32 தான் root 3 sin pi by 48 cos pi by 48 வந்துடும். அது ஒன்றும் 2 தனியாக 16 தனியாக எடுத்துக்கிட்டு 2 into sin 5 by 48 ப்ளஸ் into cos pi by 48 பிரிச்சுக்கிறேன். மிச்சம் ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இது 2 sin theta cos theta ஃபார்மேட்டில் இருக்குது. அதை sin 2 thetaன்னு மாற்றிக்கிறலாம். அப்போ sin 2 into theta போல் pi by 48. இப்போ இதை அடிச்சிட்டோம்னாக்க 24 2 சார் 48 அது அப்போ sin pi by 24 வந்துடுதா. இப்போ இங்கே மிச்சம் இருக்குது cos pi by 24 cos pi by 2 cos pi by 6 இருக்கா. இப்போ மறுபடியும் அந்த sin pi by 24 into cos pi by 24 அது ஒன்று வச்சுக்கிட்டு இந்த 16 8 into 2ன்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ 8 root 3 2 எவ்வளோ வந்துடுறேன் 2 sin pi by 24 into cos pi by 24 into cos pi by 12 cos pi by 6. இப்போ 2 sin theta cos theta அந்த ஃபார்மேட் வந்துச்சு. மறுபடியும் அப்போ இதையும் sin 2 theta அப்ளை பண்ணுறேன். 8 root 3 into sin 2 into theta போல pi by 24. இப்போ 2 12 சார் 24. அப்போ 2 டைம்ஸ் 2 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 12 2 சார் 24. அப்போ pi by 12 வந்துடுது. into cos pi by 12 into cos pi by 6. இங்கே sin pi by 12 into cos pi by 12 மறுபடியும் அதே sin cos pi ஃபார்மேட் வந்துருச்சு. அப்போ இந்த 8 2 4 into 2ன்னு பிரிச்சுக்கிறோம். 4 into root 3 2 எவ்வளோ வந்தாலும் 2 sin pi by 12 cos pi by 12 into cos pi by 6ன்னு பிரிக்கிறேன். அப்போது 4 pi by 3 4 root 3 into 2 sin a cos a. அப்போ sin 2a. இப்போ sin 2a sin 2 into aக்கு மேலே pi by 12 வந்துடுதா. இப்போ அதை டிவைட் பண்ணோம்னா 6 2 சார் 12. அப்போ sin pi by 6 இந்த ரிமைனிங் என்ன இருக்குது cos pi by 6 இருக்குது. அப்போ sin pi by 6 into cos pi by 6. அப்போ sin theta cos theta இருக்கும். 2 வருது தேவையில்லை. அப்போ 4 2 2 பிரிச்சுக்கிறோம். 2 root 3 into 2 அது 2 ஒன்று வந்துட்டோம்னா 2 sin pi by 6 into cos pi by 6 வந்துருச்சு. அப்போ 2 root 3 இப்போ 2 sin theta cos theta மறுபடியும் அதே ஃபார்மேட்டில் sin 2a ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ sin 2 into aக்கு மேலே pi by 6. அப்போ 2 into pi by 6 இல்லை pi by 3 ஆயிடும். அப்போ sin pi by 3 வருது. ஆக்சுவலாக sin pi by 3 அப்படின்னு சொன்னோம்னால இதோட வேல்யூ sin 60 sin 60யோட வேல்யூ root 3 by 2. இப்போ root 3 by 2 வந்துச்சா. அப்போ root 3 by 2ன்னு சொல்லும்போது நமக்கு இந்த 2வையும் 2 root 3 இருக்கக்கூடிய 2வையும்
கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ √3 இன்டு √3 இருக்குது. அப்போ √3 இன்டு √3 எவ்வளவு 3. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துருச்சு 3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, 3.5 முடிச்சாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் நல்லா தர பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஒரு 30% 40% வரைக்கும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா தர பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கை பார்த்துங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.